நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. உடைய சபையிலே வைத்து எங்களை பாதுகாத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையிலே உடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க நல்ல உற்சாக ஆவியை எங்களுக்கு தர வேண்டுமா வேண்டிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து இன்னும் அதிகமாக நாங்கள் உமக்குள்ளே ஓங்கி வளர உதவி செய்ய வேண்டிக்கிறோம். மீட்பரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் முதலாவது பாடலாக பாடல் எண் 178 பாடுவோம். பாடல் எண் 178. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்குமும் கிருபைகளையே எண்ணியே துதைத்திடுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். வாழ்த்திடுவோம் உம்மையே, துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம், நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். ஆதியந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே, ஆதியந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே, மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம், மாறா விசுவாசத்தை எனக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம், நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். கடந்த நாளெல்லாம் வலுவாமல் காத்து காருண்யத்தாலே காத்தீரே, கடந்த நாளெல்லாம் வலுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே, வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம், வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம், நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர், தந்தை போல் எம்மை சுமந்தீரே, தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர், தந்தை போல் எம்மை சுமந்தீரே, ஜீவனை தந்தவும் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம், ஜீவனை தந்தவும் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம், நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து
ஜீவனை வைத்தே துதித்திடவே ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம். நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். துதியுமக்கே துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். ஹல்லேலூயா. அடுத்தது 510வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 510. எப்பொழுதும் நம்ம ஆத்துமா மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல அவருடைய சமூகத்தையும் நம் தேவனையும் வாஞ்சித்தே அந்த ஒரு தாகம் நம் ஆத்மாவுக்கு இருக்கும். அந்த தாகத்தை உணர்ந்தவர்களாய் ஒரு ஜெப ஆவியோடும் இந்த பாடலை மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே என்ற இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர்.
யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவில் பாடும் பாட்டு எந்த வாயில் இருக்கிறதே. இரவில் பாடும் பாட்டு எந்த வாயில் இருக்கிறதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் நீர், என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன் நீர், என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஏங்கி அடியே துக்கத்தில் திரிவதேனோ. எதிரிகளால் ஏங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஹல்லேலூயா. கடைசியாக 690வது பாடலை நாம் பாடுவோம். நாம் ஆண்டவர் வரும் அந்த நாளை எதிர்பார்த்து எதிர்கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த பூமி வாழ்க்கையிலும் சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் என்ற அந்த நம்பிக்கை நிறைந்த இந்த எழுச்சியுள்ள ஆவியுடன் பாடல் வரையிலே உணர்ந்தவர்களாக எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி
அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு களித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு களித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த மெய்யேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்த மெய்யேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். மனுஷர் புகழ்ச்சி, மனுஷர் புகழ்ச்சி மாய்மால வாழ்க்கை களைந்தே ஒளித்திடுவோம். மனுஷர் புகழ்ச்சி மாய்மால வாழ்க்கை களைந்தே ஒளித்திடுவோம். அங்கே வெண்வஸ்திரம் தரித்து தூயவரோடு மகிழ்வுடன் வாழ்ந்திடுவோம். அங்கே வெண்வஸ்திரம் தரித்து தூயவரோடு மகிழ்வுடன் வாழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். திவ்ய சுபாவ பொறுமையை காத்து கிரீடத்தை பற்றிக் கொள்வோம். திவ்ய சுபாவ பொறுமையை காத்து கிரீடத்தை பற்றிக் கொள்வோம். அவர் ஆலயத்தூணாய் நாட்டப்பட்டே நாம் எந்நாளும் நிலைத்திருப்போம். அவர் ஆலயத்தூணாய் நாட்டப்பட்டே நாம் எந்நாளும் நிலைத்திருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நின்று
நம்முடைய மணவாளன் நம்முடைய இயேசு ஒவ்வொரு நாளும் புது கிருபையை தந்து நம்மை ஆதரித்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளார நம்ம நடத்தி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஏற்ற வார்த்தையை பரலோகத்திலிருந்து அவருடைய மன்னாவை தந்து நம்மை தூக்கி எடுத்து நமக்கு ஜீவன் அளித்து ஒவ்வொரு நாளும் நம்மை வாழும்படியாய் நம்ம நடத்தின நம்ம கரம் கைவிடாது நடத்தின நம்முடைய ஆண்டவரை எல்லோரும் சேர்ந்து ஏகமாய் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே கைவிடாது நடத்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது அப்பா நாங்கள் சோர்ந்திருக்கிற நேரத்திலையும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றி ஆண்டவரே எங்களை எழுப்பி அப்பா எங்களை ஆண்டவரே சுத்திகரித்து ஆண்டவரே எங்கள் நீதியின் பாதையில் நடத்துறீங்களே அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிடாத ஆண்டவராகவே எங்களோடு இருக்கிறீங்களே அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நடத்தின பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் அப்பா. எங்களை நன்றி சொல்ல நான் 1000 நாவுகள் போதாத ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்கப்பா, எத்தனை கிருபைகள் எங்களுக்கு அளித்திருக்கிறீங்க. நன்றி நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே அதற்காக நன்றி. இலவசமான இந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கழுவுகிறீங்களே அதற்காக நன்றி. எங்களோடு ஐக்கியப்பட நீங்கள் விரும்பி எங்களோடு ஐக்கியப்படுறதுக்காக நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக இருக்கிறீங்களே, எப்பொழுதும் இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நாம் எல்லாரும் சுருக்கமாய் ஆண்டவரை துதித்து மையப்படுத்தும். தாழ்மை என்று சொல்லுவது அதை இரு பக்கம் அது உள்ள ஒரு பகுதி. முதல் பகுதி என்னவென்று சொன்னால் தட் இஸ் பிகினிங், அது அந்த ஆரம்பம் என்று சொல்வது அதுதான். அண்ட் இட் கண்டினியூஸ், அது தொடர்ச்சியாக வரும். ஒரு மனிதன் தன் நல்ல ஆரம்பத்தை அவன் தொடங்கியிருப்பான் என்று சொன்னால் லெட்டஸ் ரன் த ரேஸ் என்று சொல்கிற அந்த வார்த்தை நமக்கு பொருந்தும். நாம் இந்த ஓட்டத்தை என்ன செய்யக்கடவும் ஓடக்கடவோம் என்பது அது பொருத்தமாக இருக்கும். பட் இஃப் யூ நாட் ரைட்டை பிகின் தேர், சரியானபடி ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் டு ரன் த லெட்டஸ் ரன் த ரேஸ் என்று சொல்வது பொருந்துவதில்லை. இஃப் யூ நாட் ஸ்டார்டிங் பிளேஸ், அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்லேயே வந்து செம்மையை தூங்காதபடி இந்த ரன் த ரேஸ் என்று சொல்வது இட் இஸ் நாட் பாசிபிள், அது முடியாத ஒரு காரியமாய் போய்விடும். எனவே தாழ்மை என்ற அந்த பகுதி என்று சொல்வது ஆல் த டைம்ஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உள்ள பகுதி. தட் இஸ் அ குட் பிகினிங், ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. த குட் பிகினிங் இஸ் அந்த தாழ்மை என்று சொல்கிற அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை தான். மனம் திரும்புகிற ஒரு பகுதியை குறித்து இந்த 51வது சங்கீதத்திலே நாம் நிறைய அந்த தாவீதினுடைய பகுதியை வாசிக்கிறோம். யூ மஸ்ட் ரீட் தட். அதை நீங்கள் வாசித்து பார்த்து வெதர் யுவர் பிகினிங் வாஸ் லைக் தேட், நீங்கள் அப்படித்தான் அந்த ஆரம்பம், நல்ல ஆரம்பத்தை அப்படி நீங்கள் தாழ்மையில் நீங்கள் ஆரம்பித்திடலாம் என்பதை நீங்கள் அறிந்த பிறகு தான் யூ கேன் கம் டு தட் அதர் பார்ட். லெட் ரன் த ரேஸ் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுதே அவர் எப்படித்தான் வந்தார் என்று சொன்னால் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷராய் காணப்பட்டு மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டு தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார். நீங்களும் நானும்
நாம் எப்படி இருக்கிறோமோ அதே ரூபத்தில் வந்தவர். முதலாவது எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால் ஹம்பிள் ஹிம்செல், தன்னை அவர் தாழ்த்தினார் என்பதுதான். ஸோ இயேசு நமக்கு ஒரு பாதையை நமக்கு அவர் காட்டும் பொழுது அந்த தாழ்மையினுடைய அந்த பகுதியானது அவர் மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்வது அட் த ரன்னிங் த ரேஸ். அந்த தாழ்மையினுடைய கண்டினியூவேஷன், தாழ்மையினுடைய தொடர்ச்சி தான் ரன் த ரேஸ், தொடர்ந்து ஓடுகிற அந்த ஓட்டம். எனவே அஸ் அ மேன், ஒரு மனுஷருவம் என்று வருகிற அப்பியரிங் அஸ் அ மேன் அந்த வருகிற அந்த பகுதியில் வி ஸ்டார்ட் த கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொடங்குவது என்று சொல்வது பிகின்ஸ் வித் ஹியூமிலிட்டி, தாழ்மையில் தான் தொடங்குகிறோம். இன்னொரு பகுதி அது என்னவென்று சொன்னால் இட்ஸ் ஆல் தி டைம் பிஃபோர் காட். எப்பொழுதையும் தேவனை முன்பாக வைத்து தான் அந்த தாழ்மையிலே நாம் எதையும் தொடங்கி நாம் ஓட்டத்தை ஓடியும் முடிக்கிறோம். ஆகவே இந்த பிகினிங் வாஸ் காட் என்று சொல்வதை போல் இல்லாமல், ஏதோ ஒரு பகுதியிலே நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன், யாரோ சொன்னார்கள் ரட்சிக்கப்பட்டோம், சிலர் பாவ அறிக்கை செய்ய சொன்னால் செய்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவதோ என்று இருந்து விடக்கூடாது. இட் ஷுட் பி பிஃபோர் காட், பிட்வீன் மீ அண்ட் காட். எனக்கும் தேவனுக்கு உரிய பகுதி இருக்கிறது பாருங்களேன். தேட் இஸ் த ஹியூமிலிட்டி. ஹம்பிள் யுவர்செல்ஃப் பிஃபோர் காட் என்று தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்கிறாரே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அந்த ஓட்டத்தை அப்படித்தான் நீங்கள் செம்மையாக தொடங்கி இருந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு பகுதி வருகிறதே பாருங்கள், தட்ஸ் அ பிகினிங். பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோகராஜ்யத்திற்குள் நீங்கள் வரவில்லை, பரலோகராஜ்யத்தை நீங்கள் சமீபமாக கண்டு ஐ வாண்ட் டு ஹேவ் திஸ் லைஃப், இந்த பாவ மன்னிப்பை தெய்வத்தின் பிள்ளையாய் மாறுவது, மனம் திரும்பி இந்த ராஜ்யத்திற்குரிய புத்திரனாய் ஒரு புத்திரியாய் நான் மாறி என்னுடைய தொடர்ச்சியான மீதியான வாழ்க்கை முழுவதையும் இந்த ரன்னிங் த ரேஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையுடைய பாதையிலே நான் ஓட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான அந்த ஆரம்பத்தை எல்லோரும் பெற்றிருந்திருக்க வேண்டும். அப்படித்தான் ஆரம்பித்திருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் த நெக்ஸ்ட் பார்ட் லெட் அஸ் ரன் த ரேஸ், தொடர்ந்து ஓடக்கடுவோம் என்று சொல்லிற அந்த ஓட்டத்திலே ஃபெயிலியர் என்று வருவதெல்லாம், தோல்வி என்று வருவதெல்லாம் அநேக சமயங்களிலே த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் நாட் க்ளோஸ்லி அசோசியேட்டட், தங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து வைத்து அங்கே வாழாது போகின்றபடினால்தான் இந்த ரன்னிங் த ரேஸ் என்று சொல்வதெல்லாம் இம்பாசிபிள் போல், அதை முடியாததை போல் மாற்றி விடுகிறார்கள். எனவே 51வது சங்கீதத்தை நீங்கள் படித்து நீங்கள் பார்க்கும் பொழுது த ரிப்பெண்டன்ஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு உண்டாக உள்ள அந்த மனம் திரும்புதல் இருக்கிறதை அடேங்கப்பா, அவர் எவ்வளோ ஆழமாய் அதை அவர் தன் வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறார். அதை கீழே உள்ள 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்கும் பலிகள், அவருக்குரிய தேவனுக்கு ஏற்கும் பலிகள், த சாக்ரிஃபைசஸ் ஃபார் காட், தேவனுக்கு ஏற்ற அந்த விருப்பமான அவருடைய பலிகள் என்று சொல்வது நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அல்லேலூயா. நறுங்குண்டது என்று சொன்னால் ரிமோஸ், துக்கம் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன்னுடைய மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக அவன் வரும்பொழுது அவன் எப்படி வருகிறான், ஏதோ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நோக்கத்தோடு வருகிறதை போல் அவன் வராமல், இட் இஸ் எ கிளைமேக்ஸ். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்ததே போல் தான் அங்கேயும் நடக்கிறது. அவன் சொல்கிறான், என் மீறுதல்களை 3ஆம் வசனத்திலே நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உன் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்படி அவர் சொல்வதை பார்த்தெல்லாம் அகெயின்ஸ்ட் யூ ஒன்லி காட், உமக்கு முன்பாகவே நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிற ஒரு இடம் இருக்கிறதே, தேட்ஸ் பி புரோக்கன். அந்த நொறுங்குண்ட தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிற இந்த இடம்தான் நொறுங்குண்ட ஆவி. ஒரு மனுஷன் அவன் பரிசேயனாக இருந்து அவன் ஆலயத்திலே தான் உள்ளே இருக்கிறான், ஆனால் அவன் ஜெபம் செய்யும் பொழுது அங்கே அவன் நின்று ஜெபம் செய்கிறான். ஐ எம் குட் மேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தசமம் கொடுக்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் எல்லாம் சொல்லி அவன் முடித்த பொழுது இன்னொருவனை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவனோ தூரத்தில் நின்று அண்ணாந்து பார்த்து
ஹி சா காட். தூரத்தில் நின்றால் ஆலயத்தை விட்டு புறம்பாகி எங்கேயோ ஒரு மைல் தூரம் நின்றான் என்று அல்ல. அவன் ஹி ஃபைண்ட் காட் தேட். தூரத்தில் இருக்கிற தேவனை அவன் கண்டு ஹி சாயும் அவர் கண்டு விட்டான். மார்பிளையே அடித்து கொண்டு பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்டானே. தேட் இஸ் த ப்ரேயர். அந்த ஜெபந்தான் ஏறெடுக்கப்பட்டதே அல்லாமல் திஸ் கேஷுவலாக நான் ரட்சிக்கப்பட்டதை போல் எண்ணிக்கொண்டு நான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டேன், அவர் என்னை மன்னித்து விட்டார், இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்து விட்டது என்றெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே இருந்து அல்லது ஆலயத்திற்கு தொடர்ந்து போவது நிமித்தம் அதை ஒப்பித்து விட்டு வாழ்கிறார்களே, அவர்களுக்கு அல்ல அந்த நல்ல ஆரம்பம். நல்ல ஆரம்பம் என்னவென்று சொன்னால் ஹீ இஸ் ஜஸ்டிஃபைடு. அவன்தான் அந்த ஆரம்ப நீதிமானாக்கப்பட்ட அந்த இடத்திற்கு வந்தவன். அவன் யாரவன்? ஹி சா காட். ஆலயத்தான் இருக்கிறான், ரோட்டில் நிற்கவில்லை. ஆலயத்தில் நின்று கொண்டு அவ்வளவு உயரத்தில் இருக்கிற கர்த்தரை அவன் கண்டுபிடித்து விட்டான். அவருக்கு முன்பாக நின்று கண்ணீர் வடிக்கிறான். பாவியா என்பது இறக்கமாக என்று கேட்கிறானே. அதுபோன்ற கான்ட்ரைட் ஸ்பிரிட், அந்த புரோக்கன் ஹார்ட், அந்த நொறுங்குண்ட இருதயம், அந்த அந்த நறுங்குண்ட ஆவி என்று சொல்லி அந்த புரோக்கன்னஸ், அந்த ப்ளஸ் அந்த ரிமோஸ், துக்கம் என்று ஒன்று வருகிறதே பாருங்கள். தேட் இஸ் த ப்ரெஷியஸ் திங் டு என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது மிக மிக முக்கியம். ஏதோ சும்மா ஒரு ரிசைட் பண்ணி கொண்டு போவது என்று அல்ல. ஒரு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களிலே வருகின்ற பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஜஸ்ட் ரிசைட்டிங் த நோன் வேர்சஸ், தெரிந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஹல்லேலூயா கங்க்ராச்சுலேஷன் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி வாருங்கள் அடுத்த வாரம் ஞானஸ்நானம் எடுங்கள் என்று ஏதோ அவனுடைய குடும்பத்தில் முடிவு பண்ணுவதை போல்தான் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் என்று அல்லாமல், நோ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு நெருங்கின அந்த உறவுக்குரிய அந்த தனிமையாய் தேவன் அறிகின்ற அறிவு இருக்கிறதே, அந்த தூரத்தில் அவரை நான் கண்டு ஐயோ என் பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதே என்று சொல்லி தேவன் ஒருவருக்கே அகெயின்ஸ்ட் யூ ஒன்லி காட், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அழுகின்ற அந்த அழுகை இருக்கிறதே, அப்படி இல்லாமல் அழுது அவன் கேட்கின்ற அந்த பகுதியில் தான் என்னை ஈசோப்பினுடைய அந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்வது, அந்த நாட்களில் அந்த உடன்படிக்கை அந்த இரத்தத்தை அவர் அந்த ஈசோப்பு தண்டினால் தான் அதை வைத்து அவர் தெளிப்பார். இஸ்ரேல் தேசத்தில் ஈசோப்பு என்ற ஒரு இலை, ஒரு கொத்து போல் இருக்கக்கூடிய ஒரு இலையானது எதை அழுக்கானதையும் வேகமாக இதை கழுவி வைத்து விடும், அது சரீர நோயை கூட உள்ளே சென்று அவர்களை சுகமாக்கி விடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் கர்த்தாவே அந்த ஈசோப்பை தண்டினால் என்னை சுத்திகரிக்க மாட்டீரோ என்றெல்லாம் அவர்கள் நின்று அவர்கள் அந்த கதறி அவர்கள் அழுது அந்த தான் தேவனுக்கு உகந்த பலியாய் வைத்து ஸ்டார்ட் பண்ணுகின்ற அற்புதமான ஒரு இடம். தட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் திங். ஐ டோன்ட் சே தட் நீங்கள் எல்லோரும் அழுக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பட் த ரிமோஸ், நறுங்குண்ட ஆவி என்று சொல்வது இன்னர், உள்ளே வரக்கூடிய அந்த நறுங்குண்ட அந்த ஆவி இருக்கிறதே, அங்கே ஒரு பெரிய ஒரு துக்கம் உண்டாயிருந்திருக்க வேண்டும். ஐ ஹவ் சின்ட் அகெயின்ஸ்ட் யூ லார்ட், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அந்த துக்கம் உண்டாயிருக்க வேண்டும். சில வாலிபர்களை வேகமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் சில பாடங்களை ஒப்பித்து விட்டு அவர்களை ஒரு ஜெபம் செய்ய வைத்து விட்டு நான் கைகளை குலுக்கி ரட்சிக்கப்பட்டு விட்டாய் சகோதரா என்று சொல்லிவிட முடியுமா? முடியும். அதுபோல் தான் மேக்சிமம் இடத்துல நடக்கிறது. ஆனால் உண்மையான பிகினிங் என்று சொல்வதை பொய்யாய் ஏமாற்றி வைத்து ஒரு வாலிபனை அப்படி நடத்துவது பெரிய தவறு. ஐ வில் நெவர் டூ தட். நான் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் தேவனுக்கு ஏற்ற பலி அந்த 51ஆம் சங்கீதம் என்று சொல்வது அந்த ரன்னிங் ரேஸ் என்று அல்ல, பிகினிங் ரேஸ். அந்த ஆரம்ப கட்டத்திலேயே என் பாவங்கள் என கண்களுக்கு முன்பாக நிற்கிறது என்று அவன் கண்டு அவன் உமக்கு விரோதமாய், ஓ கர்த்தாவே அகெயின்ஸ்ட் யூ ஒன்லி, உமக்கு முன்பாக மாத்திரமே நான் பாவம் செய்தேன் என்று தேவனோடு நெருங்கின அந்த உறவிலே வந்து ரட்சிக்கப்படுகின்ற ரட்சிப்பென்று ஒன்று இருக்கிறதே. ஹல்லேலூயா. பேதுரு பார்ப்பதற்கு இயேசு நேரடியாக வந்து நின்றார். அதற்கு முன்பாக அவன் நீ என்னை காட்டி கொடுப்பாய் என்று மறுதளிப்பாய் என்று சொன்ன பொழுது அந்த சங்கத்திலே ஆலோசனை சங்கத்தால் மத்தியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரை ரெட்டுடுத்தின அந்த நேரத்தில் அவர் திரும்பி பார்த்து சேவல் கூவின்ற அந்த நேரத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது அவனும் இயேசுவை கண்டு மனம் கசந்து அழுதான். தேட் இஸ் அ காட்லி சாரோ, ஒரு துக்கம் இல்லாமல்
தெர் இஸ் நோ ரேஸ் பிகினிங். ஒரு ஆரம்பம் என்பதே இல்லை சகோதர சகோதரிகளே. ஐம் அஃப்ரேட் சம்டைம்ஸ், சில சமயம் பயப்படுவது என்னவென்று சொன்னால், இவர் நல்ல ஆரம்பத்தை துவக்கியிருப்பார்களோ இல்லையோ என்ற ஒரு பயம் ஏற்படுவது உண்டு. நமக்குள் அப்படி இருந்து விடக்கூடாது. நீங்கள் ஒருவேளை அதை நீங்கள் அஸ்திவாரம் சரியில்லை என்று சொன்னால், சில அந்த ஆர்கிடெக்சர் வந்து ஃபவுண்டேஷன் சரியில்லை என்று சொன்னால் உடனே அதை அப்புறப்படுத்தி அல்லது கோணலானதை நேராக்கி ஏதாவது ஒன்றை செய்து அது பெல்ட்டு போட்டு ஒன்றை செய்து வைப்பதைப் போலவே ரீகன்சிடர் பண்ணி அதை செம்மையாய் நீங்கள் துவைக்கிறீர்கள் என்பதை பார்த்திருந்திருக்க வேண்டும். என்னுடைய மனம் திரும்புதல், என்னுடைய ரட்சிப்பு அகைன்ஸ்ட் யூ மூக்கு முன்பாக இருக்கிறான்னு பார்க்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தாழ்மை, அதற்கு பெயர்தான் அவருக்கு உகந்த பலி. அவர் உகந்த பலி அந்த தாழ்மை இருக்கிறதை அவன் தன்னை அவன் தாழ்த்தி அதில் துக்கம் உண்டாகிறது, மனம் திரும்புதல் உண்டாகிறது. அதுதான் இட் ஓப்பன்ஸ் த வே ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட். இதனுடைய கிருபைக்கு அது வழியை திறக்கிறது. உங்கள் விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, அங்கே கிருபை உள்ளே நுழைந்து இட் கிவ் த அஸ்யூரன்ஸ், அங்கே ஒரு நிச்சயத்தை தந்து, நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த 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 உறுதித்தன்மை, அந்த அஸ்யூரன்ஸ் நிச்சயத்தை கொண்டு வந்து தரும். இட் ஓப்பன்ஸ் த வே, அந்த கிருபைக்கு ஒரு வழியை வந்து திறக்கும். ஐ ஆம் சேவ்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அந்த பொன்னான இடத்தை 54 வருடத்திற்கு முன்பு நான் பெற்ற அந்த காலத்தை இன்றும் அதை பூரித்து இருக்கிறேனே பாருங்கள். நல்ல ஆரம்பத்தை செய்தார் என்று பாருங்கள். ஒரு பிள்ளை நீங்கள் வளர்ந்து பெரியனானவுடன் ஒரு நாள் பிறந்ததை குறித்து நீங்கள் எண்ணி பார்த்து மகிழ்வதில்லையா? உங்களுக்கு 70 வயதான 80 வயதான ஐ வாஸ் பார்ன், அங்கே நான் பிறந்தேன் என்று சொல்வது எத்தனை ஆச்சரியமான காரியம். சங்கீதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், இன்னார் சியோனிலே பிறந்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு என்று எழுதியிருக்கிறது. தட்ஸ் அ குட் பிகினிங், பியூட்டிஃபுல். அது ஒரு இடத்தில் தான் தாழ்மை கொண்ட மனுஷன் அந்த அற்புதமான பாக்கியத்தை பெறுகிறான். தட்ஸ் ஓப்பனிங் தேர். அது அழுகையோடு நறுங்குண்ட ஆவியோடு நின்று விடாமல் அவர் அதிலே பிரியமாக இருக்கிறபடினாலே ஹி ஓப்பன் த டோர். அவர் வருகிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனுக்கு அவர் தருகிறார். என்ன வாசிக்கிறோம்? நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்தல்லும் என்று அவன் கேட்கிறானே பாருங்கள். 8ஆம் வசனத்தில் கேட்பதை போல் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் கேட்கும்படி அதை செய்து விடுகிறார். 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும், உம்முடைய பரிசுத்தாவை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு பகுதியை தாவீதின் சந்ததியிலே வந்த ஆண்டவர் இயேசு என்று நீங்கள் சொல்லும் பொழுது, தாவீதின் சந்ததியாய் அந்த விதை நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். அவனை போல் 50 சங்கீதம் ஏதோ ஒரு அந்த பெச்சேபால் மத்தியிலே அவளிடத்தில் பாவம் செய்தான், அதெல்லாம் அவனுக்குரிய சங்கீதம் என்று எண்ணி விடாதீர்கள். திஸ் இஸ் எ ஸ்கிரிப்சர். இது வேத வசனம், இது வேத வாக்கியங்கள். இது தாவீதுக்கென்று எழுதப்பட்டது அல்ல. இட் இஸ் ஃபார் ஆல், எல்லோருக்கும் உரியது. அவனை வைத்து எழுதப்பட்டு தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கு இவரைத்தான் ஆரம்பமாய் வைத்து தாவீதின் சந்ததியில் வந்தவர் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்திற்குரிய ஒரு பகுதி என்னவென்று தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தவர் இயேசு என்று எழுதியிருக்கிறது. இட் பிகின்ஸ் தேர், ஃபெய்த் பிகின்ஸ். ஆரம்பமான அந்த விசுவாசம் ஆபிரகாமிடத்தில் துவங்குகிறது. இந்த மனம் திரும்புதல், இந்த ரட்சிப்பு என்று சொல்வது, இட் பிகின்ஸ் வித் த சீட் ஆஃப் டேவிட். இந்த தாவீதினுடைய இந்த வித்திலிருந்து, அந்த விதையிலிருந்து, அந்த சந்ததியிலிருந்து கிளம்பி வருகிறது. ஹல்லேலூயா. தாவீதின் மைந்தன் என்று இயேசுவுக்கு பெயர். நீங்களும் அதே வம்சத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், ஐ காட் தட் சீட் ஆஃப் த டேவிட், அந்த தாவீதினுடைய விதையை நான் பெற்றவன் என்று இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த ஹியூமிலிட்டி என்று சொல்கின்ற ஒரு பகுதியானது, ரட்சிப்பு என்ற அந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த பகுதியிலே தேர்ஸ் அ புரோக்கன்னஸ் தேர். நொறுங்குண்டு அந்த இருதயம் நறுங்குண்ட ஆவி என்று இருந்திருக்க வேண்டும். தன் பாவத்தை குறித்து அவன் சஞ்சலம் அடைகிறான். அதை குறித்து அவன் என்னை சுத்திகரியும் என்று கேட்கிறான். ஈசோப்பை தண்டினால் என்னை சுத்திகரியும் என்று அவன் கேட்கிறான். நீ என்னத்தை விரும்புகிறீர் ஆண்டவரே? என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நீ என்னத்தை நீ கேட்டீர்? நீ விரும்புவதெல்லாம் இந்த நறுங்குண்டதமான இந்த இருதயத்தையும் ஆவியும் தானே எனக்கு கேட்கிறீர். இதோ உமக்கு உகந்த பலியை நான் செலுத்தி உமக்கு முன்பாக என்னை கொண்டு என்னை நிறுத்தி விடுகிறேன். நீர் என்னுடைய இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர், என்னை ஏற்றுக்கொள்வே.
நறுமண்ட ஆவிக்கு அருகே பக்கத்தில் வந்து நின்று இருக்கிறீர், ரட்சிப்பை எனக்கு தந்து விடுகிறீர். காட் இஸ் க்ளோசர், நெருங்கி வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. இது போன்ற தேவனுக்கு உகந்த பலியை தி ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் பகுதியிலிருந்தே தொடங்கி இருந்திருக்க வேண்டும். ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று வரும்பொழுது முதல் பகுதி இருப்பதே அங்கே ஒரு பலிபீடம் தான். முதல் பலியே அங்கே இல்லை என்று சொன்னால் யூ cannot run the race. உள்ளே நீங்கள் போக இயலாது. அடுத்த அபிஷேகத்தை பெறுவதற்கு, நீங்கள் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறுவதற்கு அதுவும் ஏமாற்றித்தான் போய் நின்று கொண்டு இருந்திருக்க வேண்டும். அந்நிய பாஷையை பேச வைத்து மட்டுமே அதை நான் அபிஷேகம் விட்டு சொல்லிக் கொள்வதா? அதே போல் எல்லோரும் பேசிவிட்டார் என்பதற்கு நானும் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சரியாகி போய்விடுமா? ஐ நீட் த பவர் ஆஃப் காட். ஐ மஸ்ட் ரன் த ரேஸ். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று நான் தொடர்ந்து நான் ஓடுகிற அந்த அடுத்த ஓட்டம் இருக்கிறது. தேட் இஸ் ஆல்சோ த பவர்ஃபுல் த வே ஆஃப் காட். தேவனுடைய தாழ்மையுள்ள அந்த வழி என்பது அதுதான். அந்த அடுத்த தாழ்மையான அந்த வழிதான் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தன்னைத்தானே தாழ்த்தி பிகின்ஸ் தேர். அங்கே நல்ல ஆரம்பத்தை வைத்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவரோடு அவர் தொடங்கி எப்படி அதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம். ஹல்லேலூயா. தட்ஸ் a long way. முதலாவது தாழ்மையை தொடக்கி வைத்து விட்டு சிலுவையின் மரணபரியந்தம் என்று நடுவே ஒரு சிலுவையை வைத்து அந்த கடைசி ஓட்டம் வரைக்கும் முடிவு வரைக்கும் நிலைத்து நின்று பாவிகளால் வந்த விரோதங்களை அவர் சகித்து அவர் சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோமே. கடைசி மட்டும் சிலுவையை சகித்து ஓடினாரே. தேட் இஸ் த ஹியூமிலிட்டி. என்ன முடிவான தாழ்மை என்னவென்று சொன்னால் சிலுவையின் பாதையிலே அவன் ஓடுகின்ற இந்த ரன்னிங் த ரேஸ் என்று இருக்கிறதே, அது இம்பார்ட்டன்ட், அது முக்கியம். அந்த ஓட்டத்திற்கு பெயர் என்ன? த ரேஸ் ஆஃப் த ஹியூமிலிட்டி. தாழ்மையின் ஓட்டம் தான். எப்படி அதை தாழ்மையின் ஓட்டமாக இயேசு நமக்கு விவரித்தார்? மரணபரியந்தம், டு தி எண்ட், கடைசி மட்டும். அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். தாழ்மை என்ற ஒரு பகுதியானது நாட் பிஃபோர் மென், மனுஷருக்கு முன்பாக காட்டுவதல்ல. யாராவது ஒரு மனுஷன் உன்னை பார்த்து நீ தாழ்மையாக இல்லை, நான் சொல்லுபடி கேள் என்று கேட்டால், ஐ எம் ஸோ சாரி பிரதர், ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், ஐ வாண்ட் டு ஹம்பிள் மை செல்ஃப் பிஃபோர் காட் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் நாட் பிஃபோர் மேன். மனசுக்கு முன்பாக தாழ்மை என்று சொல்வதற்காக ஒரு கிழிந்த சட்டையை போட்டுக்கொண்டு வருவதா, அல்லது முகத்தில் பாவனையிலே தாழ்மை போல் காட்டுவதா, என்னுடைய பேச்சிலே மெல்ல மெல்ல பேசுவதை போல் நான் பேசிக்கொள்வதா, மெல்ல அமைதியை நடந்துவிட்டால் தாழ்மை என்று சொல்லிக்கொள்வதா? இட் இஸ் யூஸ்லெஸ் திங். தட் இஸ் இட் ஷுட் பி பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக இருந்திருக்க வேண்டும். ஏ ஹம்பிள் ஹிம்செல்ஃப் பிஃபோர் காட். ஜீசஸ் தன்னை தாழ்த்தியதெல்லாம் தேவனுக்கு முன்பாகத்தான். கடைசி அந்த காலத்தில் தன்னுடைய சீசல் கூட அங்கே இல்லை. இந்த ராத்திரியில் என்னை விட்டு போயிடு என்று அவர் சொன்னார். கெத்செமனிலே ஜெபம் செய்ய அவர் துணைக்கு கூப்பிட்ட பொழுது கூட ஹி வாஸ் ப்ரேயிங் அலோன். தனியாய்த்தான் போய் ஜெபம் செய்தார். அல்லாமல் நீங்கள் எனக்காக ஜெபம் செய்யலன்னு தூரத்தில் தான் வைத்திருந்தார். தட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு கொண்டு வந்த உறவு என்று இருக்கிறதே, தட் இஸ் ரியல் ஹியூமிலிட்டி. உண்மையான தாழ்மை. தாழ்மைக்கு இன்னொரு விளக்கத்தை நீங்கள் தந்து தாழ்மை என்று ஒரு சொல்லி யாராவது உங்களை நியாயம் நிற்பதற்கு விட்டு விடாதீர்கள். உங்களுடைய ஹேர் ஸ்டைலை வைத்தோ ஏதாவது ஒன்று வைத்து நீங்கள் தாழ்மை இல்லை என்று சொல்வதா, அல்லது ஏதாவது ஒன்று உங்களுடைய நீங்கள் நன்றாக செழிப்பாக இருப்பதை பார்த்து தாழ்மை இல்லாத என்று சொல்வதா? தாழ்மை என்று சொன்னால் நீங்கள் தரித்திரமாய் வாழ வேண்டும் என்று அதனுடைய அர்த்தமா? தாழ்மை என்று சொன்னால் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளாக சேர்ந்து வர வேண்டும் என்று அர்த்தமா? we have no such difference there. எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. கிரேக்கனும் இருப்பான், அங்கே அவன் யூதனும் அங்கே இருப்பான், அவன் படித்தவனும் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், அவன் கற்றவன் இருப்பான், கல்லாதவன் இருப்பான், அங்கே அவன் சுயாதீனன் என்று இருக்கக்கூடிய முதலாளி இருப்பான், அங்கே அடிமை என்று இருக்கக்கூடிய தொழிலாளியும் இருப்பான். you are no different. ஒரு வித்தியாசமும் இல்லை. nobody can judge the outward appearance. வெளியே வைத்து உங்களை நியாயம் தீர்த்து உங்களுடைய தாழ்மையில் என்று சொல்லுவதற்கு நான் ஒரு நாளும் அனுமதித்ததில்லை. பிகாஸ் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். நான் செய்த அனைத்து ஊழியங்களையும் கூட ஒன்றாயிலும் வேஸ்ட் என்று நான் சொல்லுவதில்லை. ஏனென்றால் ஐ டிட் இட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக இருந்து வாழுகின்ற ஒரு ஊழியம் இருக்கிறது. அதற்கு அழிவு என்பது இருப்பதே இல்லை. ஏஸ், ஒரு நாளும் அழிவு வருவதில்லை. ஏனென்றால் பிஃபோர் காட். இயேசுவை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? 53வது சங்கீதத்திலே, அஸ் எ டெண்டர் பிளான்ட், அவர் மெல்லி அந்த குருத்தானது, அந்த துளிர் விடுகின்ற அந்த துளிரானது, இட் க்ரோ பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக வளர்ந்தது என்று இருக்கிறதே. யுவர் ஹியூமிலிட்டி இஸ் ஆல் த டைம்ஸ். எப்பொழுதுமே எங்களுடைய தாழ்மை என்பது
before God, not before men. You can cheat men. மனசை ஏமாற்றி விடலாம். மனசிற்கு முன்பாக தாழ்மையை படுவதை போல் இருந்து கொண்டு as a good man, I very soft man, very good man என்று பெயர் வாங்கி கொண்டு வாழலாம். இது யூஸ்லெஸ். யார் எனக்கு அந்த பெயரை அவர் சூட்ட வேண்டும்? ஐ டோன்ட் வாண்ட். நான் ஒரு நாள் என்பதை நான் விரும்பினது இல்லை. ஓகே, அவர்கள் சொல்கிறாள் என்று சொன்னால் அவர்கள் பட்சத்தில் இருந்துவிட்டு போகட்டும். சொல்லாதீர்கள் என்று சொல்லும் வாயை அடைக்கவும் நான் போவதில்லை. பட் ஐ ஆல் த டைம் ஸ்டாண்ட் பிஃபோர் காட் இன் ஹியூமிலிட்டி. தாழ்மையிலே தேவனுக்கு முன்பாக நிற்பது தான் முக்கியம். ஆகவே மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம், சிலுவை தாங்கி ஓடுகிற அந்த ரேஸ் இருக்கிறதே தாழ்மையாகி அந்த ஓட்டத்தை ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஓடி மரணபரியந்தம் அந்த ஓட்டத்தை ஓடுகிறார்களே, தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த ஹியூமிலிட்டி. தாழ்மையினுடைய முடிவு என்பது தான் அர்த்தம். இயேசு தாழ்மையிலே தொடங்கி ended with humility. தாழ்மையில் தான் அவர் முடிவடைந்தார். அதுபோன்ற ஒரு ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆனந்தம் பெற்றவர்கள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள், they will not lose it any time. அவருடைய சும்மா லேசான ஒரு 2 வசனத்தில் முடிவதில்லை. இந்த 51ஆம் சங்கீதத்துடைய கடைசி 19 வசனங்கள் வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் செழித்திருக்கும். அவர்கள் தேவனுடைய சமூகத்தை அவ்வளவு வேல்யூ பண்ணுவார்கள். உங்களுடைய சமூகத்தை என்னை விட்டு எடுத்து போடாதரும், உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறீர். அவனுடைய துக்கத்திலேயே அவனுடைய தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்று சொல்லுகிற அந்த தாழ்மையிலே அவன் அடைவதெல்லாம் ஜாய், த கிரேட் ஜாய், இட் பிகின்ஸ் வித் ஜாய். நல்ல ஆரம்பம் என்று சொல்லுவதை இயேசு 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசனுடைய துவக்கமும் முடியுமா இருக்கிறார் என்று சொல்வது. அடுத்த வசனம் என்ன சொல்கின்றது தெரியுமா? தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தின்னாமல் சிலுவை சகித்தார் என்று சொல்கின்ற த ஜாய் வாஸ் த பிகினிங், த எண்ட் இஸ் ஆல்சோ த ஜாய். இந்த தாழ்மையினுடைய பாதை என்று சொல்வது ஆல் த டைம் ஜாய்ஃபுல். இட் வில் மேக் ஆல் த டைம் ஜாய்ஃபுல். ஐ டெல் யூ, இட் வில் ரிமூவ் எல்லா விதமான மனுஷருடைய அபிப்பிராயங்கள், எல்லா விதமான மனுஷருடைய அது வாழ்க்கை என்று சொல்வது அல்லது ஒளி என்று சொல்வது ஒன்றும் அவனை பாதித்து விடுவதே இல்லை. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக அவன் வாழ்கின்றபடினாலே த ஜாய் த பிகினிங், த ஜாய் டு த எண்ட். சிலுவையை அவர் சகித்து பாவியால் வந்து விரோதங்கள் என்று வந்திருந்தாலுமே கூட, அவர் அவமானம் என்று வந்திருந்தாலும் சிலுவை அவர் சகித்து தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை விட்டுவிடவில்லை. எப்பொழுதுமே அந்த சந்தோஷத்தை பாதுகாத்து கொண்டதெல்லாம் தான் வந்து வைத்திருந்த சந்தோஷம் என்று இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்ததை போலவே இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக போகும் பொழுது he saw the Father there. பிதாவை அங்கே அவர் கண்டார். பிதாவுடைய அந்த சந்தோஷத்தில் நித்திய பேரின்பம் என்று இருக்கக்கூடிய அந்த பகுதியை அவர் பெற்றிருந்தார். எனவே கர்த்தருடைய மேஜை என்று ஒன்று வரும்பொழுது அதற்குரிய தகுதி உடையவள் யார் என்று சொன்னால், the first part is right. தேவனுக்கேற்ற பலிகள் உங்களிடத்தில் உண்டா? தேவனுக்கேற்ற பலியிலாகிய அந்த நறுங்குண்டதுமான ஆவியோடு கூட தான் நீங்கள் தேவனிடத்தில் வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றீர்களா? அங்கே தான் உங்களுடைய கிருபையின் வாசல் அங்கே திறந்து உங்களுடைய ரட்சித்ததா? If that beginning is not there, அந்த நல்ல ஆரம்பம் இல்லை என்று சொன்னால், perhaps you have to reconsider, மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணி உங்களுடைய அஸ்திபாரத்தை ஸ்டடி பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஹோப்லெஸ் என்று ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல வரவில்லை. எந்த மனுஷனையும் அவர் இழப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருப்பதை இல்லை, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தாரே அன்றி ஒருவரையும் புறம்பாக்க வரவில்லை. பட் ஹி வில் சே தட் அகெயின், கோ அண்ட் டூ தட். இது மறுபடியும் இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார். ஒருவன் போகிறேன் என்று சொல்லுவான், அவன் போக மாட்டான். ஒருவன் போகவில்லை என்று சொல்லுவான், அவன் திரும்பி மனம் திரும்பி போகிறான். அதுபோலவே ஹூசோவர் தேர், அவன் முதலே போகவில்லை என்று சொன்னவனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார். ஹி ரிப்பெண்ட் அகெயின், மறுபடியும் மனம் திரும்பி போனான். நல்லவோ போகிறேன் என்று சொல்லவன் போகவில்லையே, அவனா இவனா என்று கேட்டபொழுது அவன் போகிறேன் என்று சொல்லி போகாமல் இருந்தவன் அவனை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணி வைத்துவிட்டு நான் போக முடியாது என்று சொல்லிவிட்டு திரும்ப என்ன செய்கிறான்? போகிறானே பாருங்கள். தேர்ஸ் அ ஹோப் தட். எதை வைத்து நமக்கு அந்த செய்தி நமக்கு சொல்ல வருகிறார் என்று சொன்னால், முதலில் அவன் ஃபெயிலியராக இருந்தாலும் ஹி ரிப்பெண்ட் அகைன், மறுபடியும் அதை மனம் திரும்பி போகிறானே பாருங்கள். அதுபோல் ஸ்டடி பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். டு யூ ஹேவ் த ஜாய் ஆஃப் த சால்வேஷன் இன் யுவர் ஹார்ட் பெர்மனன்ட்லி? நிரந்தரமாய் வைத்திருக்கிறீர்களா? தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்தி தான் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றீர்களா? இஃப் த ஜாய் பெர்சிஸ்ட் தேர், அங்கே இருந்திருந்தால் யூ வில் கண்டினியூ த ரேஸ். லெட் அஸ் ரன் த ரேஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு நோக்கி பார்த்து அவர் மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி ஓடின ஓட்டத்தையும் ஜாய், பிகினிங் வித் ஜாய், மகிழ்ச்சியிலே அவர் தொடங்கி
மரணபரியந்தம் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின்படி வைத்து பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்தாரே, அதை வரைக்கும் விசுவாசம் என்று சொல்கிற துவக்கத்தை சரியாக துவங்கி விசுவாசம் முடிவடைந்தும் அந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி இருந்திருப்பார்கள். யூ வில் பி ரன்னிங் தேட், அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருப்பீர்கள். கிறிஸ்துடைய சரீரம் என்னவாக இருந்தது என்று அறிவதை எப்படி அவர் அந்த 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்து அவர் சொல்லுவார், அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமலே அப்பம் விட்டு கொள்கிறார்களே. இது ஒரு ரேஸ். இந்த ஓட்டத்தை செம்மையாக இந்த பாதையில் ஓட வேண்டும் என்றே தெரியாமல் இவர்கள் அப்பம் விற்பது சரிதானா, அப்பம் விட்டு கொண்டு கர்வம் கொண்டு இருப்பார்கள். நிறைய பேருக்கு கர்வம், நான் பல ஆண்டுகள் அப்பம் விட்டு கொண்டு இருக்கிறேன் என்று கூட கர்வம். இதுவாக கிறிஸ்துவனுடைய ஆவி என்று எண்ணுகிறீர்கள்? இன்னும் ஒரு சடங்காச்சாரமாக அப்பம் விட்டு கொண்டு போய்விட்டால் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர் என்று சொல்வது சரிதானா? இஃப் யூ ஆர் நாட் ரன்னிங் த ரேஸ், கிறிஸ்து ஓடின அதே ஓட்டத்தை, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன அதே ஓட்டத்தை ஓடவில்லை என்று சொன்னான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிரேக்கிங் இஸ் பிரெட்? அவருடைய சரீரம் இன்னதென்றே அறியாமல் நாம் அதை அப்பம் விற்பதிலே என்ன பிரயோஜனம் என்று எண்ணுகிறீர்கள்? ஆகவே இந்த கண்டினியூஸ் ரன்னிங், தொடர்ச்சியான ஓட்டத்தை சொல்லும் பொழுது தான் அந்த 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு நாம் வாசிக்க தொடங்குகிறோம். 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவும் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே அவர் சொல்கிற அந்த துவக்கத்தை பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை என்று அவர் சொல்லுவதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாரே பாருங்கள். அதுபோன்று இந்த ரன்னிங் த ரேஸ், அந்த ஜீவிய ஓட்டத்தை எப்படி அவர் வரையறுத்து அவர் சொல்கிறார் என்று பாருங்கள். எப்படி அவர் வரையறுத்து அவர் சொன்னார், அவர் என்ன கொடுக்குறாரோ எனக்கு ஒப்புவித்ததை நான் பெற்றுக்கொண்டு நான் வாழத் தொடங்கினேன், அதே போலவே உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொன்னார். எப்படி அதை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை அவர் நேரேட் பண்ணி அதை தொகுத்து அதை விவரித்து அவர் எழுதுகிறார். அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, ஹல்லேலூயா, அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்று சொல்லுவதை போல், ராத்திரி என்று சொல்லுவதெல்லாம் நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல கோலாகல நிகழ்ச்சிகள் என்று இல்லை. அது உலகத்தில் எப்பொழுதுமே உலகத்தார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கோ அவளுக்கு துக்கம் வந்தால் மடிந்து போய்விடுவார்கள். உங்களுக்கோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் துக்கம் வந்தாலும் துக்கம் என்னவாய் மாறிவிடும், சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே. ஆகவே எ கிறிஸ்டியன் வில் சஃபர். இந்த பூமியிலே அவன் அந்நிய பூமியிலே வாழுகின்றபடினாலே, ரட்சிக்கப்பட்டவனாய் அவன் தேவனுடைய பிள்ளை வாழுகின்றபடினாலே, இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு வந்தபடினாலே, ஹீ லீவ் ஆஸ் த சில்ட்ரன் ஆஃப் த லைட், அந்த ஒளியின் பிள்ளையை வாழுகின்றனாலே இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்கிற அந்த பகுதியிலே அவர்கள் பல்வேறு விதமான காரியங்கள்லேருந்து தப்பி, அதிலிருந்து இச்சையான கேட்டிருக்கு அந்த அந்த மாம்சத்தினுடைய இச்சைக்கெல்லாம் தப்பி வாழுகின்ற அப்படின்னாலே, தேவ லாட் ஆஃப் நைட்டு தேர். அங்கே அந்த ராத்திரி என்று பகுதி எத்தனை இருக்கும், ஏராளம் இருக்கும். தன்னுடைய சீசலுக்கு என்னவென்று சொன்னார் என்று தெரியுமா? அந்தந்த நாடுகளுக்குரிய பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும் என்று சொன்னார். தட் மீன்ஸ் எவ்ரி டே டேக் த கிராஸ், நீ சிலுவை எடுத்து வாழ வேண்டி வரும். அது ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாளுக்கு வரும் உரிய ஒரு போர்ஷன் என்று இருக்கிறது என்று அந்த ஓட்டத்தை அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னாரே. எனவே ஐ எம் ரன்னிங் த ரேஸ், எவ்ரி டே தேர் இஸ் சஃபரிங், தேர் பாடுகள் என்று உண்டு. அதை நான் கர்த்தருடைய கொடுத்த பாடுகளா என்பதை அறிவதற்குத்தான் கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டும். நான் கர்த்தரிடத்தை பெற்றுக்கொண்டதைத்தான் பானம் பண்ண வேண்டுமே அல்லாமல், நானாக ஒரு பாடலுக்குள் பிரவேசிப்பது சரிதான? நானாக ஒரு பாடலுக்குள் பிரவேசிப்பதில்லை. தீமையாய் போய் ஒரு இடத்துல போய் பாடுபட போகிறேன் என்று சொல்லி போவது சரிதான். உலகத்திலே கூட அப்படி அவன் மறிக்கிறான். ஒரு தலைவனுக்காக தீக்குளிக்கிறவன் இருக்கிறான், தன் உயிரை மாய்த்து கொள்கிறவன் இருக்கிறான், தன் மனைவி செத்து விட்டான், போய் கணவன் செத்து போகிறவன் இருக்கிறான். அதுவா ஆண்டவர் எதிர்பார்க்கிற பாடல் என்று அறியீர்கள்? இன்னும் என்ன பாடலை அது இருந்திருக்க வேண்டும்? நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை. இயேசு கெத்செமனே இருந்த பொழுது அவர் எப்படி அவர் அங்கே இருந்தார்? பிதாவே, இது உம்முடைய கரத்தில் தான் வருகிறதா, என்னுடைய விருப்பம் என்பது இல்லை,
விருப்பம் என்று சொன்னால் இந்த வேலை கூட வராமல் இருந்தால் நல்லது என்று கூட யோசிக்க, ஆயிலும் உம்முடைய விருப்பமா என்று கேட்டவுடன் கர்த்தர் ஒப்புவித்தாரே, அதை விருப்பத்துடன் வாங்கிவிட்டார். ஐ வாண்ட் டு சே, நான் சொல்ல விரும்புகிறேன் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரா? அப்படி ஒப்பு கொடுத்த நாட்களை நீ உணர்ந்திருக்கிறீர்களா? அண்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளுக்குரிய பாடுகள். ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் செயின்ட்லி லைஃப், பரிசுத்தவானுடைய ஒரு வாழ்க்கை என்று சொல்வது அதுதான். என்றோ ஒரு நாள் பாடு வரும்போது ஐயோ அப்பா என்று சொல்லி ஐயோ சிலை சுமக்க வேண்டுமோ என்று கருதி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று அல்ல. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறவன், என்னைப் போலவே தாழ்மையினுடைய அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று அவன் விரும்புகிறவன் தினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருவது. சும்மா அவர் சொன்னார், அந்தந்த நாடுகளுக்குரிய அந்தந்த நாளுக்குரிய பாடல் போதும் என்று சொல்வது சும்மா அவர் சொன்னார். திஸ் இஸ் மை போர்ஷன், எனக்கு அவர் தந்தது, கர்த்தர் எனக்கு ஒப்புவித்தார் என்பதை மேக் இட் ஷியூர் தேர், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவர் இடத்திலே பேசும்போது அவர் சொன்னார், என்னுடைய மனைவியை பார்த்தாலே ஒரே வெறுப்பாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். அவள் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார். உங்களுக்கு எத்தனை பிள்ளை என்று கேட்டேன். மூத்த மகளுக்கு 18 வயது ஆகிறது, இரண்டாவது பையனுக்கு 12 வயது ஆகிறது. ஏனப்பா ஏனையா, நீங்கள் 18 வருஷம் கல்யாண நாட்களையும் சேர்த்துல எத்தனை வருஷமோ 20 வருஷம் ஆகின பிறகு கர்த்தர் எனக்கு ஒப்புவித்த மனைவி என்று கூட உங்களுக்கு புரியவில்லையா? இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நான் கேட்டேன். ரீசன்ட்லி, மிக சமீபமாய் எனக்கு தூரமாய் தெரிந்த ஒரு நண்பர் ஃபோனில் அவர் பேசும்பொழுது அப்படி அவர் பேசினார். கேன் யூ நாட் த்ரூ த வைஃப், அந்த மனைவின் மூலமாய் சஃபரிங் சில பாடுகள் என்று வந்திருந்தால் அதையும் சகித்து வாழ்ந்திருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒப்புவித்தவர் கணவன் என்று கூட இன்றும் உங்களுக்கு தெரியவில்லையே. கணவன் எனக்கு ஒப்புவித்தவர், அவர் ஏற்ற துணையை எனக்கு தந்தவர் என்று கூட சில மனைவிகளுக்கு தெரிவதில்லை. அவர்கள் துன்மார்க்கத்திற்கு போவதோ அல்லது உத்தம வாழ்க்கை விட்டு விலகுவதோ, துரோகம் செய்கின்ற வாழ்க்கையிலே பிழைவதோ என்றெல்லாம் செய்கிற உலகத்தாரை போல் இல்லாவிட்டாலும் தே டோன்ட் லவ் த ஹஸ்பண்ட், தன் கணவனை அவர் நேசிப்பதும் இல்லை. எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்று அவர் அறிவதில்லை. இயேசு வாழ்ந்ததெல்லாம் அவருக்கு எப்படியோ அதுதான் எனக்கும். அவர் எனக்கு ஒப்புவித்ததை என்னவென்று அதை எடுத்து சொல்கிறார். நானும் உங்களுக்கு ஒப்புவித்தேன் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே நான் பெற்றிருக்கிறேன், உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அன்று ராத்திரியிலே என்று, டுடே, அந்த நாளிலே, இன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து என்று அவர் சொல்லும்பொழுது, தட்ஸ் a beautiful thing. The next part is, அடுத்த பகுதி என்னவென்று சொன்னார், அப்பம் என்று சொல்லுவது அவர் சரீரம் என்று தன்னுடைய சரீரத்தை தான் அங்கே அவர் சொல்லுகிறார். தட்ஸ் ரைட், என்னை போலவே நீங்களும் புசிங்கள் என்று அவர் கேட்டார். ஆகவே என்னுடைய இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணி பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுத்ததை போலவே, ஹி வாஸ் ரெடி டு பி புரோக்கன், உடைபடுவதற்கு ஒப்பு கொடுத்ததை போலவே இந்த தாழ்மைக்கு சரணடைய வேண்டும். அந்த முதல் ஆரம்ப கட்ட வாழ்க்கைக்கு, ஓ கர்த்தாவே, என் பாவங்களை நான் எண்ணுகிறேன், நான் நொறுங்குண்டு ஆவியோடு வருத்தத்தோடு வந்து இந்த பாவத்தை மன்னியும் என்று கேட்கிறேன், சுத்திகரியும், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் என்று நான் அறிந்திருக்கிறேன், அதை எனக்கு திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்கிறாரே. அந்த பகுதியிலேருந்து திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வித்தியாசமான அடுத்த ஒரு ஓட்டத்திற்குள், கிறிஸ்துவை பற்றிய ஓட்டத்திற்குள் வந்துவிட்டோம். அப்போ இருக்கிற யாவரும் நீங்கள் ஆரம்ப பலியை செலுத்தவா இப்பொழுது வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது இருப்பதெல்லாம் அவர் எனக்கு ஒப்புவித்ததை, அதே போலவே அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நான் ஒப்புவித்துப்பட்டு நான் வாழ்கின்றபடினாலே அந்த ஓட்டத்தினுடைய ஆரம்பம் என்னவென்று சொன்னால், அந்த இருட்டான கஷ்டமான துயர நேரத்தில் அந்த அப்பத்தை, என்னுடைய சரீரத்தை அவர் கையிலே கொண்டு போய் சரண்டர் பண்ண வேண்டும். இயேசுவை போலவே சரண்டர் பண்ணியிருந்திருக்க வேண்டும். இந்த சரண்டரிங், டோட்டல் சரணாகதி அடைகிற அர்ப்பண ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புவித்து விட்டால் உங்களுடைய சிந்தைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று சரணாகதி என்று ஒன்று இருக்கிறதே, தேட் இஸ் த கிறிஸ்டியன் ரேஸ் ஆஃப் லைஃப். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் ஓட வேண்டிய அந்த ஓட்டம், அவரை போலவே ஒப்புவித்து வாழ வேண்டும். அவர் என்ன செய்தார்? அந்த அப்பத்தை கையிலே அவர் எடுத்தார் என்று சொல்வதை போல் மகிழ்ச்சியுடன் போய் சரண்டர் செய்ய கொடுக்கிறீர்கள். எதற்கு சரண்டர் பண்ணி என்று தெரியுமா? அவரே போலவே அன்று அவர் ராத்திரி அவர் அந்த
அந்த ராத்திரி காட்டி கொடுக்கப்பட்டதே போலவே சம்திங் ஹேப்பன்ஸ் தேர். ஏதோ ஒரு துரோகம் நடக்கிறது, ஏதோ ஒரு பாவம் அங்கே உள்ளே நுழைய பார்க்கிறது, ஏதோ ஒரு துன்பம் அங்கே உள்ளே கொண்டு வந்து உங்களை தேவனையும் உங்களையும் பிரிக்க பார்க்கிறது. அதுபோன்ற நேரத்தில் சரண்டரிங், முழுமையை ஒப்புவித்து நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால், எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை நான் அவரிடத்தில் தந்து வாழும்போது இட் இஸ் புரோக்கன், ஹி வில் பிரேக் இட். தன்னிடத்தில் சரணாகதி அடைந்த மக்களை அன்றி ஒருவரையும் அவர் உடைக்க மாட்டார், அவர் புரோக்கன் பண்ண மாட்டார். என்னை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் யார்? அதை ஒரு லிஸ்டாகி போட்டு 10ஆம் வசனத்தில் ஏசாயா 53:10 என்னவென்று சொல்வார், தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். ஐ கேனாட் புரோக்கன் மை செல்ஃப். நானாகவே நொறுங்குவது என்று அல்ல. இந்த உலகத்தை நொறுங்குவது என்று சொன்னால் மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பதுதான் நொறுங்குதலாம். ஐயோ நான் நொறுங்கி போய்விட்டேன், ஐயோ நொறுங்குகிறேன் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது யூஸ்லெஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு மனுஷன் தெய்வத்தினுடைய பாதையில் நடந்து செல்கிறவன் துன்பம் அதிகம் ஆக 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 his joy would be increasing. மகிழ்ச்சி கூடுமே இல்லாமல் தேவனோடு போகிற நெருங்கின அந்த உறவு என்று இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் வித் காட், இட் வில் பி மோர் அண்ட் மோர் க்ளோசர். அதிகமாக அவன் உள்ளே போய்கொண்டே இருப்பான். தேவனிடத்தில் நீங்கள் சேருங்கள், அப்பொழுது ஒரு உங்களிடத்தில் சேருவார். அவன் தேவனிடத்திற்கு முன்பாக அவன் வாழுகின்றபடினாலே God will be so nearer to him. நெருங்கி அவர் வருவார். ஆகவே the way of cross என்று சொல்வது, சிலுவையின் பாதை என்று சொல்வது, தாழ்மையினுடைய ஓட்டம் என்று சொல்வது, பிகினிங் வித் தாழ்மை நொறுங்கின அந்த தேவனுக்கு ஏற்ற பலிகளாக இருந்து நீங்கள் வாழ்ந்து அதை ஆரம்பித்து வந்து அந்த பாதையிலிருந்து கடந்து வந்து இப்பொழுது நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, அதை நான் உங்களுக்கு ஒப்புவித்தது என்னவென்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அப்படியே கொண்டு வந்து அவர் சித்தத்தில் ஒப்பு கொடுத்து, இது தேவன் எனக்கு தந்த இந்த பானம், இந்த பாத்திரம் எனக்கு தேவன் அருளியது என்று ஏற்றுக்கொண்டு த்ரூதம் அவர்கள் பாவிகளால் இந்த விரோதங்கள் என்று வரும்பொழுதெல்லாம் யாரையும் நாம் பாவிகள் என்று உதவி தள்ளுவதில்லை, பட் த்ரூதம் அவர்கள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த துன்பங்கள் மத்தியிலே 2 ரேஸ் அந்த ஓட்டத்தை இயேசுவை போலவே பொறுமையாக நாம் ஓடி ஒப்புவிக்கப்பட்டது என்று அறிந்து விட்டு விலகாமல் சென்றிருந்திருக்க வேண்டும். சிலர் டைவர்ஸ் என்று சொல்கிறார்களே, அதுபோல் ஐ டோன்ட் வாண்ட் டைவர்ஸ் என்று சொல்லி எத்தனையோ பதில் டைவர்ஸ் பண்ணுவார்கள். அது டைவர்ஸ், இது டைவர்ஸ், பிடிக்கவில்லை. அப்படி இருந்தால் இந்த வசனத்தை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஒப்புவிக்கப்பட்டது அவருக்கு, கர்த்தருக்கு எப்படி இருந்து ஒப்புவிக்கப்பட்டதோ அதுபோலவே எனக்கும் ஒப்புவிக்கப்பட்டதை நீங்களும் ஒப்புவிக்கப்பட்டதை வைத்து நீங்கள் வாழுங்கள். இந்த ஓட்டத்தை நீங்கள் பொறுமையாக ஓடுங்கள். அவர் எப்படி ஓடினார்? அந்த சூழ்நிலை என்று இராத்திரி நேரம் வரும்பொழுதெல்லாம் தன்னுடைய அப்பத்தை, தன்னுடைய சரீரத்தை இயேசுவை போலவே இது என் சரீரம் என்பதை போலவே பிதாவுடைய கையிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். முதலாவது தேவனுக்கு ஏற்றபடி தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மனம் திரும்புதல் என்று சொல்வது உங்களுடைய பகுதி அதிகமாக அங்கே முழு பகுதியவே உங்களோட தான் இருக்கிறதே போல் இங்கே இல்லாமல் இந்த ரன்னிங் த ரேஸ் என்று வரும்பொழுது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக உங்கள் வழிகளை ஒப்புவித்து அவர் கையிலே அர்ப்பணிக்கும் பொழுது, சரண்டர் பண்ணும் பொழுது தான் ஹி பிரேக் யூ, உங்களை அவர் உடைப்பார். தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நொறுக்கின்ற பகுதி என்று சொல்வது கையினால் அவர் உடைக்கின்றபடினாலே அந்த ஏசாயா 53:10 என்ன சொல்லும்? கர்த்தர் நினைத்த தன் கையினாலே நினைத்த ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்கு வாய்த்தது. அப்படியே தன் குமாரனை ஆசீர்வதித்து விட்டார். தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து, தன்னுடைய சமூகத்தை அவருக்கு கொடுத்து, அவரோடு விட்டு விலகாமல் எப்படி சொன்னார்? இந்த ராத்திரி எல்லோரும் போய்விடுவீர்கள், ஆனால் மை ஃபாதர், என் பிதா என்னை என்ன செய்ய மாட்டார், தனியே விட்டுவிட மாட்டார் என்று சொல்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், அதை எல்லோரும் போனாலும் கூட அவர் என்னை விட்டு விலகார் என்று இருக்கிறதே. மனுஷனுக்கு முன்னாடி வாழ்கிறோம் அப்படி சொல்லுவான் என்று எண்ணிக்கையெல்லாம் யாராவது ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய விலகி விட்டார் என்று தான் கொலாப்ஸ் ஆகி விடுவார்கள். அப்படியே அவர்கள் மடிந்து போய்விடுவார்கள். ஒருமுறை நான் ஒரு சமயம் நான் பார்த்த பொழுது ஒரு குரூப்பினர் செய்த கொடுமை மகா பெரிய ஒரு கொடுமை என்று அறிவேன். அவர்கள் சபையிலே உள்ள பிரிவினை மாத்திரம் இல்லாமல் என் குடும்பத்தாரையும் பிரிப்பதற்கு ட்ரை பண்ணினார்களே. என் மகளை 2 மகள்களையோ ஒரு மகனையோ
அவர்கள் என்னுடைய சொந்த தங்கச்சிமார்களையோ அங்கே இருந்தவர்களையோ எல்லோரையும் என்னுடைய சிஸ்டர்லா என்ற போன்ற இருப்பவர்கள் எல்லாம் கூட யாரெல்லாம் நண்பர்கள் என்று இருந்தாரோ அத்தனை பேரையும் வைத்து பிரிக்க பார்த்தபொழுது ஐ ஸ்டுட் அப் தேர். இது பிசாசின் தந்திரம் என்று அறிந்து நான் எழுந்து நின்றேன். லார்ட், லெட் எவ்ரிபடி கோ. எல்லோரும் போனாலும் பரவாயில்லை, அப்படி ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. நான் உமக்காக நான் நிற்பேன். அப்படித்தான் இயேசு நின்றார். பட் ஹி வாஸ் நாட் அலோன். தனிமையாக இல்லை. எல்லோரும் பிரிந்து போனாலும் நான் தனிமையாக இல்லை என்று சொன்னாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு நொறுங்குண்ட ஒரு இடம் வந்தாலுமே கூட விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை அவன் பெற்றிருந்தான். ஹி வாஸ் க்ளோஸ்லி வித் காட். தேவனோடு நெருங்கியிருந்தான். அவர் விட்டு விலகாத வாழ்க்கையை அவன் கற்றுக்கொண்டு அவன் வாழ்ந்திருந்தான். தாழ்மை என்ற பகுதி அற்புதமான ஒரு பகுதி சகோதரர்களே. இந்த இயேசுவைப் போலவே அந்த அப்பத்தை கர்த்தருடைய கரத்தில் சரண்டர் பண்ணி வாழ்ந்து பாருங்கள். அவர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்பார். அவர் ஹாப்பியாகி கஷ்டப்பாடுபட்டு கொடுப்பதை போல் இல்லை. என்ன செய்வது ஆண்டவரே, ஐயோ என்ன செய்வது, இந்த வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது, இந்த மனுஷன் இந்த மனுஷி, இந்த பிள்ளைகள், இந்த பக்கத்து வீட்டுக்கார், அவன் இவன் என்று சொல்லி கொண்டிருப்பலாம் இல்லாமல் கமிட்டின் ஒப்புவிக்கப்பட்டு வாழ்கிறான். ஒப்புவித்து நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது என்று அறிந்து அவருடைய கரத்திலேயே ஒப்புவித்து அவன் வாழும் பொழுது இட் இஸ் broken. உடைய விட்டு அவன் வாழ்கிறான். God, it pleased the Lord to break him. அவனை நொறுக்குவதற்கு தேவன் சித்தம் கொண்டார். டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வரும்பொழுதெல்லாம் சில சமயங்களை நான் இப்படி யோசிப்பது உண்டு. இட்ஸ் நியூ திங். இது புதிதாக ஒன்று இருக்கிறது. இட் லுக்ஸ் லைக் ஒரு ஹார்டாக இருப்பதை போல் தோன்றுகிறேன் என்று யோசிப்பேன். பட் அதை ஒப்புவித்து நான் வாழ்ந்து நான் வெளியே வரும்பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். அழுகையின் கண்ணீரை அவர் அருநீரூற்றாய் மாற்றி வைத்து விட்டாரே. பலத்தின் மேல் பலனடையத்தான் செய்ததை அல்லாமல் என் பலனை குறைப்பதற்கென்று ஒன்றும் நடைபெறவில்லை. பட் another நியூ திங். இன்னொரு புதியான ஒரு நேரம் வரும்பொழுது இட் லுக்ஸ் வெரி ஹார்ட். கடினமாக இருப்பதை போல் தோன்றினாலும் தி லார்ட் கேவ் இன். கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவர் எனக்கு தந்ததை அவரிடத்தில் நான் ஒப்புவித்து இயேசுவை போலவே நான் வாழும் பொழுது ஹி பிரேக் மீ. அவர் என்னை உடைத்து அவரை சீர்படுத்தும் பொழுது எத்தனையோ நன்மைகளை அதை செய்து முடித்து தாண்டி நான் வரும்பொழுது ஐ டேர்ன் பேக். நான் திரும்பி பார்க்கும் பொழுது தட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஆச்சரியமாக இருக்கிறது. ஐ டோன்ட் நோ எப்படித்தான் நான் கடந்து வந்தேன் என்று தெரிவதில்லை. த லாஸ்ட் என்னுடைய ஜீவிய பாதையில், இந்த சிலுவையின் பாதையில் 44 வருடங்கள் வாழ்ந்து வருகிறேன். திரும்பி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் நடைபெறுகின்ற அந்த ராத்திரி நேரம் இருக்கிறது கொஞ்சம் கடின போல் தோன்றும். ஆனால் கடந்து நீண்ட தூரம் சென்று நான் திரும்பி பார்க்கும் பொழுதுதான் ஒன்றாயிலும் பெரிய நிரந்தரமான துயரமாக இருப்பதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரத்தை போல் மாற்றுவதெல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் ஒப்புவித்ததை உங்களை நம்பி நான் கர்த்தரிடத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒப்புவித்தது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசுவை போலவே அவருடைய கையிலே சரண்டர் ஒப்புவித்து வாழ வேண்டும். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி போன்ற அந்த சரணாகதி வேண்டும். அதை முழுமையாக அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணம் வேண்டும். சூழ்நிலைகளுக்குள் அப்படி ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அது போன்ற நேரத்தில் தான் தட் புரோக்கன்னஸ், அந்த நொறுங்குண்ட ஜீவியமானது சிலுவையினுடைய இந்த பாதையை நடத்தி முடிவிலே அவர் மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை சூழ்நிலைக்கு அடங்கி ஒப்புவித்து வாழ்ந்தார் என்று இருக்கக்கூடிய தாழ்மையினுடைய ஜெயக்கொடிக்கு நாம் சென்று விட முடியும். அல்லேலூயா. தாழ்மை என்று சொல்வதை மனுஷன் இவால்வேட் பண்ணுவதெல்லாம் அவன் வெளித்தோற்றத்தை வைத்தோ, அவன் தான் விரும்பினதை ஒருவன் செய்ய வேண்டும் என்பதை வைத்தோ, தாழ்மைப்படு என்று கேட்கிற டிமாண்ட் எல்லாம் ஐ வில் நெவர் ஷோ தேன், ஒரு நாளும் காண்பித்தது இல்லை. பட் டு காட், தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற அந்த நொறுங்குண்ட அந்த ஜீவியம் இருக்கிறது. தேவன் விரும்புவதெல்லாம் அந்த நொறுங்குண்ட பலியைத்தான் விரும்புகிறார். பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக அல்ல. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது எப்படி மனம் திரும்பினீர்கள்? உமக்கு முன்பாக, உமக்கு ஒருவருக்கு முன்பாகவே நான் பாவம் செய்தேன் என்று வாழ்ந்தீர்களே, அதுபோன்று இந்த ரன்னிங் த ரேஸ், இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு பிஃபோர் காட், தேவன் முன்பாக வைத்து தாழ்மைப்பட்டு வாழுங்கள். அந்த 1 பேதுரு 5 வாசிக்கிறதை போல் கர்த்தருக்கு முன்பாக என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 5 அதை அவர் கூறும்பொழுது என்ன அதை சொல்வார்? தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள் என்று தான் அவரை கூறுவார். 6 5 6
ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எஸ், ஹம்பிள் யுவர்செல், உங்களை தாழ்த்தியிருங்கள். பின்புதான் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அடங்கி அவர் இருக்கும் பொழுது வரக்கூடிய உலக பிரகாரமான கவலைகள், துன்பங்கள், அதை வேதனைகள் அத்தனையும் அவர் விசாரித்து கொள்வார். தன் மகனை அவர் எப்படி அவர் சிலுவையில் அவர் விசாரித்தார் என்று சொல்வதற்கு வார்த்தைகள் போதாது. அதுபோல் ஹி வாஸ் ஹாப்பி வித் த லார்ட், கர்த்தரோடு அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனென்றால் எல்லா கவலைகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஈவன் த பெயின், அந்த பெயினை, அந்த வலியை கூட கர்த்தரே அவரை தாங்கும்படி அதை செய்தார். அல்லேலூயா. தன்னுடைய பிதாவானவருடைய கரத்தில் ஒப்புவித்து வாழ்கின்ற வாழ்க்கை என்று சொல்வது பேரானந்தம் கொண்ட ஒரு வாழ்க்கை. ஏற்ற சமயத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்வதெல்லாம் ஜஸ்ட் இன் 3 days he changed everything. 3 நாட்களிலே அவர் எல்லாம் முடித்து வைத்துவிட்டு உயிர்த்தெழ வைத்து தன்னோடு அவர் ஏறெடுத்து கொண்டாரே. அந்த ஓட்டத்தை என்று சொல்லும் பொழுது 10 நாட்கள் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று அந்த சிமர்னா சபைக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கும். 10 நாட்கள் துன்பப்படுவீர்கள், பின்பு அந்த துக்கம் மாறிவிடும் என்று சொல்லுவார். அல்லது யோவானிலே 14 நாம் வாசிக்கிறதை போல் கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள், பின்பு என்னை மீண்டுமாய் காண்பீர்கள். துக்கம் கொஞ்சம் வரும், பின்பு அது சந்தோஷமாக அது மாறிவிடும் என்பதே போலவே இந்த டேஸ் ஆர் ஸ்மால், மிக கொஞ்சமாக தான் வைத்திருப்பார். பட் பாஸ் இட் ஆன், பாஸ் பண்ணி போங்கள். ஃபெயிலியர் ஆகிக்கொண்டே போகாதங்கள். காலமெல்லாம் ஒரே பாடத்தில் இருப்பது சரிதானா? நீங்கள் அனுதினம் உள்ள பாடுகளை கடந்து தாழ்மையின் ஓட்டத்தை நீங்கள் ஓடி வெற்றி சிறக்க வேண்டாமா? நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை, அதை அவர் கொடுத்தது என்று அறிந்து அவர் கையிலே ஒப்படைத்து நொறுங்குண்டு நாம் வாழ வேண்டாமா? எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் என்று ஒருவர் என்னிடத்துல அடிக்கடி ஒரு சொல்லுவார். எனக்கு எல்லாம் நல்லா இருக்கிற, எல்லாம் பியூட்டிஃபுல், ஒரே ஒரு பிரச்சனை தான். இதுதான் காரணமா? அந்த சூழ்நிலை தான், அல்லது இந்த நபர் தான் என்று அவர் சொல்கிறார்கள். தே ஆர் நாட் பாசிங் ஆன். அதை கடந்து அவர் போகவில்லை. அழகின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து ஃபார்வேர்டாகி போகவில்லை. மேலே ஏறி இருந்திருப்பாள் என்று சொன்னால் திரும்பி பார்த்து அடடே அத்தனையும் அருநீரூற்று என்று அவர் சொல்லியிருந்திருப்பார்கள். அதுபோன்று அவர்கள் தே ஆர் நாட் பாசிங் இட் ஆன். அதை கடந்து போவதில்லை. த்ரூ த டியர்ஸ் என்று உள்ளே போவதில்லை. தயங்கி போய் நின்று விடுகிறார்கள், அங்கே மலைத்து போய் நின்று விடுகிறார்கள். அப்படி ஓட்டமே அரெஸ்ட் ஆகி போய்விட்டதை போல் அங்கே மாறிவிடுகிறது. அவர்களுக்கு பாஸ் பண்ணாதனாலே ஒரே கஷ்டமாகவே வைத்து கொண்டு இருக்கிறேன். 4 கஷ்டம் என்றால் 4 கஷ்டம்தான் எப்பொழுதுமே வைத்திருப்பார்கள். அதை தாண்டி 40 என்ன 400 தாண்டி போயிருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவன் caught up with that only one thing. சில காரியத்தில் அவன் பிடிபட்டு போய்விடுகிறான். அதுவே அவனுக்கு சோகமாய் போய்விடுகிறது. மனுஷருக்குள்ளாய் வாழ்ந்து பாருங்கள், பெரிய சிரமம். அவர்களை பிரியப்படுத்த உங்களால் முடியவும் முடியாது. எவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பிரசுத்தமான இருந்தாலும் சரிதான், மனுஷருக்குள்ளாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் எனி மேன். எந்த மனுஷனையும் தொடர்ச்சியாக பிரியப்படுத்தி வாழ இயலாது. லீவ் பிஃபோர் காட், சர்வல்ல தேவனுக்கு முன்பாக நின்று பாருங்கள். ஹீ இஸ் லவ்விங், அவர் மிகுந்த அன்புள்ளவர், கைண்ட், ஸ்நேகம், தயவு உள்ளவர், மன்னிக்கும் கிருபை உள்ளவர். சங்கீதத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. ஹீ இஸ் காட் ஹூ ஃபர்கிவ்ஸ். என்ன இருக்கும்? சாமுவேல் அண்டு டேஸ் மோசஸ். அந்த வசனம் டெக்ஸ்ட் உடனே பார்க்கவில்லை. அவர் யாரை மன்னிக்கிறவர்? சாமுவேலையும் அடுத்து என்ன எழுதியிருப்பார்? சாமுவேல் மோசஸ். மோசையும் சாமுவேல் என்ன செய்கிறவரா? மன்னிக்கிறவர். தட் மீன்ஸ் தேவர் லீடர்ஸ். அவர்கள் அவ்வளவு முன்னின்று நடத்தினவர்களாக இருந்தாலும் தேவர் டூயிங் சம் எரர்ஸ் தேர். எத்தனை குறைகள் இருந்தாலும் காட் வாஸ் கேரிங் தாம். அவளை தாங்கி நடத்துவார். மனுஷன் சில சமயங்களிலே மனுஷன் அவனுடைய எல்கையெல்லாம் கொஞ்சம் தான். நாட் காட், தேவனை போல் வளராது. அப்படின்னாலே தேர் வுட் பி சம் மிஸ்டேக்ஸ் தேர். சில மிஸ்டேக் வரும்பொழுது யூ வுட் பி கொலாப்ஸ். நீங்கள் நிரந்தரமாய் கீழே விழுந்து விடுவீர்கள். லீவ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக வாழுங்கள். யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு வாழுங்கள். ஹீ இஸ் ஸோ லவ்விங். அவர் ஒரு நாள் கைவிட்டு விடவே மாட்டார். ஹவு மெனி எரர்ஸ் ஐ வுட் ஹவ் டன். எத்தனை பிழைகள் நான் செய்திருக்கிறேன், எண்ணிலடங்காத பிழைகள் செய்திருக்கிறேன். என் அந்த பல்லாண்டுகளுக்கு முன்பாக அந்த வசனம் என்னை ஆற்றி தேற்றியது. இட் இஸ் காட் ஹூ ஃபர்கிவ்ஸ் ஈவன். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கும்,
மோசஸ் அண்டு சாமுவேல் அங்கே எழுதப்பட்டிருக்கும். சமையல் குறித்து ஒரு நன்மையாக இருக்கிறதை போல் தோன்றுகிறது. பட் ஹீ டிட் a lot of error. மோசையும் நன்மையாக தான் இருந்தது தோன்றுகிறது. எங்கே ஒரு இடத்துல கோவப்பட்டு அடித்தான் என்று எழுதியிருந்தாலும் he forgives என்றால் தொடர்ச்சியாக மன்னித்து கொண்டே அவர் இருந்தார். He is such a loving God. Live before him. That is a beautiful thing. 1000 பிள்ளைகள் இருந்தாலும் நீ ஏற்கனவே இருக்கிற முதலில் சொல்லப்பட்டதை போலவே நொறுங்குண்டு இருதயத்தோடும் நறுங்குண்டு ஆவியோடும் முன்பே வந்துவிட்டு என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்களேன். உங்களுக்கு சமீபமாய் வந்து விடுவார். உங்களை அரவணைத்து கொள்வார். தன்னுடைய ப்ரெசன்ஸை தன்னுடைய சமூகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். டோன்ட் லீவ் தட் ஃபர்ஸ்ட் பலி. அந்த அவருக்கு ஏற்ற தியாக பலி இருக்கிறதே, அந்த நொறுங்குண்டு அந்த தேவனுக்கு ஏற்ற அந்த பலியில் நின்று இருக்கிறது, அதை கொயின்சைடாக போய்கொண்டே இருக்க வேண்டும். உடனே ஒரு தவறு வந்து விட்டது என்று சொன்னால் உடனே அவன் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று அவன் திருந்துவான், அவன் ரிமோஸ், அவன் துக்கமடைவான். ஹீ வில் பி அக்செப்டட். கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்வார். கொஞ்சம் இழந்த சந்தோஷத்தை திருப்பி அவர் சேர்த்து கொடுப்பார். முன்பு இருந்ததை விட டபுள் மடங்கை அவர் சேர்த்து கொடுப்பார். எப்படி அவர் டபுள் பங்கை அவர் கொடுப்பார்? கர்த்தாவை என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து நிலைவரமான ஆவி எனக்குள் தாரும். நிரந்தரமாக இனி அடுத்த பகுதிக்கு நான் போய்விடக்கூடாது. திரும்ப இதே பாவத்தை செய்துவிடக்கூடாது. கக்குவது, பின்பு நக்குவது, கக்குவது நக்குவது போன்று நாயை போல இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது மன்னிப்பது மாத்திரமல்ல, ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட்டையும் தருவார், நிரந்தரமான ஆவியையும் தருவார். ஹல்லேலூயா. அப்படிங்களா வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறீர்களா? so many things. அவர் மன்னித்தது சில முறை தவறி பின்பு மன்னித்து ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸை தந்து ஒரு காலம் அங்கே திரும்பி போக இயலாது என்று இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறாரு. ஐ கேனாட் சின், பாவம் என்னால் செய்ய முடியாது என்ற இடத்திற்கு கொண்டு வருகிறாரு. தட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங் காட் டஸ். தேவன் அதை ஆச்சரியமான கிரியை நமக்குள்ளே அதை செய்கிறார். ஹீ டஸ் ஒண்டர்ஃபுல் திங். அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். பிரைஸ் லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். தேவன் என்னை அவர் தெரிந்தெடுத்து என்னை பாதுகாத்து இந்த சபையில் கொண்டாந்து வச்சுருக்கிறதுக்காக உண்மையிலே நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கேன். காரணம் என்னென்னா, சில சத்தியங்கள் வந்துட்டு நம்ம சபையில் கேட்குறத நான் வேறு எங்கேயுமே கேட்டதில்லை. இன்றைக்கி கேட்டது மாதிரி கூட அவர் ஒப்பு கொடுத்த குடும்பம், அவருக்கு ஒப்பு கொடுத்த மனைவி, எனக்கு ஒப்பு கொடுத்த மனைவி. சில நேரங்கள் ஒரு சமயத்தில் நான் வந்துட்டு என்னால் இதுக்கு மேலே முடியல, நான் எவ்வளோ சரியாக இருந்தாலும் இங்கே குடும்பத்தில் எதுவுமே எனக்கு சரியாகிற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது 2 கொரிந்தியரில் அழகாக பவுல் பேசுவார். ஒப்புரவாகுதலின் ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். எனக்கு வந்துட்டு உங்கள் எல்லாரையும் ஒப்புரவாகுதலுக்கான ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பவுல் பேசுகிற ஒரு இடம் இருக்குது. அதில் இந்த ஒப்புரவாதின் ஊழியத்துக்காக நான் எவ்வளோ பாடுகள்னாலும் நாங்கள் படுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி அழகாக அதை காமிப்பார். 2 கொரிந்தியர் அதை சும்மா வாசித்தா பிரயோஜனமாக இருக்கும். ஆ, 2 கொரிந்தியர் 5 அதை ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிப்பார். 2 கொரிந்தியர் 5:19 இப்படி இருக்கும். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஒப்புரவாதின் ஊழியம் வந்துட்டு உலகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த உலகத்தை தேவனோட ஒப்புரவாகிறதுக்காக எங்களுக்கு ஒப்புவித்திருக்காரு அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்த அதிகாரத்திலேயே 3வது வசனம், அவங்க எப்படி இருந்தாலும் வீடு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஒன்று நீ பாதுகாத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஊழியத்தெலாம் எனக்கு என் குடும்பத்துக்காக கொடுத்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஊழியன்றது சபையாக எடுத்துக்காமல் என்னோடய சொந்த குடும்பமாக நான் எடுத்துக்கிட்டதுனால. அடுத்த அதிகாரத்திலே 3வது வசனம், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு பெரிய லிஸ்டே போடுவார். எவ்வளோ நடந்தாலும் மிகுந்த பொறுமையாக இருக்கிறோம். உபத்திரவங்கள் எங்களுக்கு வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், அடிகள் வந்தாலும், காவல் வந்தாலும், என்ன நடந்தாலும் நாங்கள் இந்த ஒப்புரவாதின் ஊழியத்தை நாங்கள் விட்டுறவே கூடாது, அதில் நாங்கள் ஸ்டெடியாக இருக்கணுன்ற மாதிரி அவர் பேசி இதில் ரொம்ப எங்களை அந்த 10வது வசனம் முடியும் போது இப்படி முடிப்பார். ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாலும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கப்படிலாம் மிகுந்த பொறுமையாக எங்களை விளங்க பண்ணுறோம். உபத்திரவப்பட்டாலும் சந்தோஷம் உள்ளவர்களாக எங்களை விளங்க பண்ணுறோம். இந்த விஷயத்தெல்லாம் நான் என்னோடய சொந்த குடும்பத்துக்காக நான் எடுத்து இருதயத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை.
என்னுடைய குடும்பம் என் தேவன்கிட்ட போய் ஒப்புரவாகிறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம், இதை நான் விட்டுறவே கூடாது, அங்கே எனக்கு கொடுத்துருக்க ஊழியமே இதுதான் அப்படின்னு நான் சொல்லி எடுத்து அதில் என்னோடய நம்பிக்கை விடுறதோ என்னவாக இருந்தாலும் சரி கர்த்தர் என்னை பாதுகாப்பாருன்னு நான் நிறைய நேரங்களில் நான் அறிஞ்சிருக்கேன். கர்த்தர் இது வரைக்கும் அதில் என்னை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஒப்புரவாதத்தின் ஊழியத்தோட நிறைவை நான் காணணும், என் சொந்த குடும்பத்து மூலமாக அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் அதை எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகோதரன் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்ட செய்தி போல் ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது, அதை நான் சோதித்து பார்க்க அந்த செய்தி எனக்கு உதவியாக இருந்தது. நான் நிறைய நேரங்களில் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளையும் கஷ்டத்துலையும் தேவனை நிறைய கேள்வி கேட்குறவனாக இருந்திருக்கேன். நீங்கள் ஒரு பலமான ஆண்டவரனே இதுலேருந்து இதில் விடுதலை பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த பாயிண்டில் நான் என்னோடய தொடக்கத்தை நான் மறந்து போயிருக்கேங்கிறத கர்த்தர் எனக்கு நினைவூட்டினார். நான் எப்படி ஒரு பாவியாக இருந்து பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட போய் சரணடைஞ்சு இந்த ஓட்டத்தை தொடங்கி அதில் ஓட ஆரம்பித்து நடுவில் ஏதோ ஒரு பகுதியில் நான் கொஞ்சம் உலகத்தை விட்டு தள்ளி வந்து என்னை கொஞ்சம் பரிசுத்தமான உணர ஆரம்பித்தோடனே கடவுளே கொஸ்டின் கேட்க ஆரம்பித்த அந்த மனத்தாழ்மை இழந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான இடம். அந்த இடத்துலேருந்து கர்த்தரை எனக்கு ஒரு உணர்வை தந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு விஷயமும் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக எனக்கு சொன்னது வந்து ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட். அதில் நம்ம ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் தொடர்ந்து நிலைத்திருந்து ஓடணும். நிறைய விஷயங்கள் ஓட உதவி செஞ்சுருக்காரு ஆண்டவர், அதற்கான நன்றி செலுத்துகிறேன். ஆனால் குறைவான இடங்கள் நிறையா உண்டு. நான் எனக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நான் எப்போவுமே எதையுமே சமாளிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் தேடுவேன். சரி, இது மாதிரி வேறு ஏதாவது நடந்திருக்கான்னு பார்ப்போம், இதை இவங்க எப்படி சமாளித்தாங்கன்னு பார்ப்போம். அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கப்போ எனக்கு ஒரு ரெஃபரன்ஸே கிடைக்கிறதே இல்லை. இதை எப்படி சமாளிக்கிறது, இதில் நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நான் ரொம்பவே சோர்ந்து போய் இவ்வளோ தான் முடியும் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படிங்கிற பாயிண்டில் நான் நிறைய நேரம் வந்து நிற்கிறப்ப கர்த்தர் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தன்னிடம் வருகிறவனே அவர் புறம்பே தள்ளுறதில்லை. வரமாட்டேன்னு சொல்லி வர வந்து அவர் சேர்த்து நீ எப்படியாவது முன்னேறிப்போ அப்படின்னு ஒரு என்கரேஜிங்கான ஒரு மினிஸ்ட்ரியை தான் அவர் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் நிற்கிறப்ப தேவன் என்னை வந்து ஊக்குவிக்கிறவராக தான் இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையும் கஷ்டத்தையும் மட்டும் பார்க்கவே கூடாது, எப்போவுமே நம்ம தேவனுக்கு முன்பாக வாழ்கிறவங்களாக இருக்கணுங்கிறத எனக்கு கர்த்தர் உணர்த்தினார். அவர் முன்பாக நின்று அவரே பார்த்து, அது மனத்தாழ்மையாக இருந்தாலும் சரி, பாடுகளை சகிக்கிறதா இருந்தாலும் சரி, சிலுவை சுமக்கிறதா இருந்தாலும் சரி, அதில் வேறு சூழ்நிலையோ மனுஷங்களையோ மாதிரிகளோ எதிர்பார்த்து வாழ்வதோட தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கார், அவரை மட்டும் நம்ம பார்த்து வாழ்ந்தால் போதுங்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் எனக்கு தரணும், அதில் நிலைத்திருக்க உதவி செய்யணும். கர்த்தருக்கு நன்றி. தேவன் தந்த வார்த்தைகளுக்காக என் இதயத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கிருபை, அதில் தேவன் அந்த கிருபையை தந்து நிலைத்து அவர் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காகவும் நான் மிகவும் இதயத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலுவை, அதுலேயும் நான் அந்த மற்றவங்ககிட்ட எப்படி தேவன் நான் எவ்வளவு பாவியாக இருந்து என்னை மன்னித்து அன்பு கூர்ந்து அவர் என்னை எப்படியெல்லாம் அவர் பிள்ளையாக மாற்றி வந்தது போல் நானும் மற்றவங்களிடத்திலே அந்த அன்பு கூற வேண்டும், அந்த நேசிக்க வேண்டும். பாவத்தை அகற்றி பாவியை நேசிக்கும் நம்மளுடைய பரலோக ராஜா இயேசு எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தது போல் அதே போல் நானும் வாழ இயேசு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எப்படி பிதாவுக்கு முன்பாக இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது போல் நம்மளும் தேவனுக்கு முன்பாக அந்த தேவன் வார்த்தை தந்தது போல் தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய அந்த தெய்வ பயத்தோடு அவர் கொடுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, எல்லா பாடுகளும் இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த சூழ்நிலையை நம்ம விலகி போகாதபடி அந்த சூழ்நிலையில் தேவன் அந்த சூழ்நிலை கடந்து போக ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபையையும் பலனை தந்து என்னை நடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ கேட்ட வார்த்தையின்படியும் தேவன் என்னை அப்படியே அந்த வழியில் அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வளரவும் எனக்கு உதவி செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக நாட்கள் என்னுடைய சுயத்தில் நான் விழுந்து நான் எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தேன் அப்படிங்கிறத நான் உணர்த்தப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாவத்தின் வேர் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உணர்த்தப்பட்டேன்.
இன்றைக்கி கேட்ட வார்த்தையின்படி எனக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்து கொண்டேன். பல வேளைகளில் நான் வந்து உணர்வடைஞ்சாலுமே கூட நான் என்னுடைய சுயத்துக்கு தான் முக்கியம் கொடுத்து நான் வந்து ஒரு நான் சரியாக இருக்கேன், நான் இதில் நானாக சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நானே நான் சில வேளைகளில் நான் சரிப்படுத்தி கொண்டதும் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் நான் வந்து ஒரு தோல்வியை தான் நான் கண்டிருக்கேன். என்னை சுற்றி எவ்வளவு நிறைவானது இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கி கேட்ட இந்த வார்த்தையின்படி என் பாவங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னு நான் என்னைக்கு என் ஆவியை உணர்ந்து நான் நொறுங்கி ஆண்டவர் பாதத்தில் விழுந்தேனோ அப்போ தான் நான் உண்மையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதே போல் இன்றைக்கி நான் கர்த்தருடைய பந்தியில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கிரியை செய்தார். நான் என்னுடைய உறவினரில் ஒருத்தவங்ககிட்ட மிகுந்த கோபத்தையும் பகையும் நான் வச்சுருந்தேன். அதை அவங்களோட ஒப்புரவாகிறதுக்கு எனக்கு நேற்றைய தினத்தில் ஆண்டவர் என்னை உணர்த்தி அவங்களோட நான் ஒப்புரவாகி நான் சமாதானத்தோடு இன்றைக்கி நான் சபைக்கு வந்தேன். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு. இதே போல் இந்த கேட்ட வார்த்தை நிமித்தம் இனி ஒவ்வொரு நாளும் என்னுடைய அஸ்திபாரம் சரியானதாக இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை இனி நான் சீர்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய பலத்தில் நான் நிலைநிற்கணும். நான் ஆண்டவர்கிட்ட நான் பிரயாசப்படுறேன். இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நான் தாழ்மைப்பட்டு எனக்கு கொடுத்துருக்குற இந்த அற்புதமான வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு இணைஞ்சு நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பிரயாசப்படுறேன். அதை நிச்சயமாக எனக்கு தேவன் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த அறிக்கையை சாட்சியாடுகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வாரமும் நான் கேட்குற இந்த பிரசங்கம், இந்த வார்த்தைகளை கேட்டு 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 இந்த வார்த்தையை தான் என்னோட மனசுலையும் என்னோட மூளையிலையும் அதுதான் இருக்குது எப்பயுமே. எவ்வளையோ பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்த மத்தியிலையும் நான் இந்த மாதிரி வார்த்தைகளையெல்லாம் கேட்டு கேட்டு என்ன நான் மாற்றும்போது தேவன் எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்க நான் ஆண்டவரையே கரம் பிடிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பேன். எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அதுக்கு முதலிடம் கொடுக்காம சர்ச்சில் நடக்கிற காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்கணும்னு நான் நினச்சி அதன்படி வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஒரு வழியாக தீர்த்து வச்சார். ஆனால் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி பிரச்சனைகள், பெரியவங்கனால பிரச்சனை வந்துட்டால் பரவாயில்ல, என் மகன் மாதிரி என் பேரை மாதிரி கூட இருந்துட்டால் கூட பரவாயில்ல, அதுக்கும் கொஞ்சம் வயசில் இருக்கிற சின்ன பிள்ளைய மூலமாக பிரச்சனைகள் எழும்போது அதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாங்க முடியாது, ஓங்கி அடிச்சிடலாமான்னு கூட தோணும். ஆனால் ஆண்டவருக்காக நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவரை இதையெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் தேவனே உங்களையே நான் எப்போ பார்த்தாலும் நான் நினச்சி எனக்கு என்ன நடந்தாலும் அதை நான் உங்ககிட்ட தான் சொல்லணும், வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு நடக்கிற பிரச்சனைகள், என் வேதனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாத்தையும் நைட்டில் உட்காந்து நான் முறையிட்டு ஆண்டவரே இதிலேருந்து என்னை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் அந்த குணங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருதுங்க. கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நல்ல விதமாக மாறி ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் நல்ல விதமாக வேலை கொடுத்தவங்களுக்கு ஒரு உண்மை உள்ளவங்களாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அவங்களுக்கு இப்போ வேலை மாறிடுச்சு, டியூட்டியை மாற்றிட்டாங்க. டியூட்டியை மாற்றினதும் அவங்க போகிறாங்க அந்த இடத்த விட்டு, நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். தேவன் என்னை அந்த இடத்துல வச்சுருக்கிறாரு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் நம்ம ஆண்டவரை கைவிடாமல் பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனை அவர் மாத்திரம்தான், நமக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனையெல்லாம் தேவன்கிட்ட சொல்லி நம்ம நடக்கும்போது அவரே நம்மளை நடத்துகிறாரு அப்படின்றத நான் என் வாழ்க்கையில் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் ருசித்து அதை தினமும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நாங்கள் உமக்கு முன்பாக நின்று வாழ உதவித்தாரும்.
ஆண்டவரே எப்போதும் அந்த நறுங்குண்டதுமான இருதயத்தோடு வாழ உதவித்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் தருகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒப்புவித்தது என்பதை உணர்ந்து அதில் முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுத்து வாழ உதவித்தாரும் ஆண்டவரே. எப்போதும் ஒரு நிலைவரமான ஒரு வாழ்க்கையை வாழ உதவித்தாரும். நீரே தொடர்ந்து இந்த கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் கனி கொடுத்து வாழ உதவி செய்யும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென்.